ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு 19th சாப்டர் ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து தியரிஸ் 2 தியரி பார்த்தோம், லாமார்க்கிசம் அண்ட் டார்வினிசம் சொல்லிட்டு எவல்யூஷன் தியரிஸ் இந்த 2 பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த லெசனில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வேரியேஷன் அப்படின்னா என்ன. Sexual reproduction which involves meiosis helps in the recombination of genes during gametic fusion. So sexual reproduction அப்போ ஸோ அங்கே வந்துட்டு மியாசிஸ் அந்த இது நடக்கும். ஸோ அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ். ஸோ ஜீன்ஸ் வந்துட்டு ரீகம்பைன் ஆகிறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. எப்போன்னா கெமெட்டிக் ஃபியூஷன் அப்போ அந்த ப்ராசஸ்க்கு அப்போ வந்துட்டு அந்த ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. This leads to differences in phenotype of the offspring from its parents. ஸோ இது எதுக்கு லீட் பண்ணுது? டிஃப்ரென்ஸ் அதாவது ஆஃப்ஸ்ப்ரிங் அண்ட் பேரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய ஃபீனோடைப் டிஃப்ரென்சஸ்க்கு வந்துட்டு இது காரணமாக இருக்குது. தீஸ் டிஃப்ரென்சஸ் ஆர் கால்டு வேரியேஷன். ஸோ அந்த டிஃப்ரென்சஸ் தான் என்னென்னு சொல்கிறேன்னா வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறப்ப மியாசிஸ் நடக்கும். ஸோ அந்த மியாசிஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா ஜீன்ஸ் எல்லாம் ரீகம்பைன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது கெமெட்டிக் ஃபியூஷன் அப்போ. ஸோ அப்படி இது வந்துட்டு நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஃபீனோடைப் டிஃப்ரென்சஸ் வந்துட்டு ஆஃப் ஸ்ப்ரிங்குக்கும் பேரண்ட்ஸுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்சஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். Variation is the difference found among individuals of the same species and offspring of the same parent. ஸோ இந்த வேரியேஷனுங்கிறது ஒரு டிஃப்ரென்ஸ் எங்கே பார்க்கலான்னா அமோங் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் சேம் ஸ்பீஷிஸ், அதாவது சேம் ஸ்பீஷீஸோட இண்டிவிஜுவல்ஸ் கிட்டையும் பார்க்கலாம். அண்ட் த ஆஃப்ஸ்ப்ரிங் ஆஃப் த சேம் பேரண்ட், ஒரே பேரண்ட்டோட ஆஃப்ஸ்ப்ரிங் கிட்டையும் பார்க்க முடியும் இந்த வேரியேஷன் அப்படிங்கிறாங்க. வேரியேஷன் இஸ் த ரா மெட்டீரியல் which plays an important role in evolution. ஸோ வேரியேஷனுங்கிறது வந்துட்டு ஒரு ரா மெட்டீரியல். இது வந்துட்டு முக்கியம். எதுக்கு முக்கியம்னா எவல்யூஷனுக்கு வந்துட்டு ரொம்பவே முக்கியங்கிறாங்க. எவல்யூஷன் would not be possible without variation. ஸோ எவல்யூஷனுங்கிறது வந்துட்டு வேரியேஷன் இல்லாமல் அது வந்துட்டு நடக்கவே நடக்காது, நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு வேரியேஷன். நெக்ஸ்ட் இதோட டைப்ஸ். வேரியேஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன். ஸ்டொமேட்டிக் வேரியேஷன், ஜெர்மினல் வேரியேஷன் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டொமேட்டிக் வேரியேஷன் என்னென்னா தீஸ் ஆர் த வேரியேஷன் விச் அஃபெக்ட் த பாடி செல்ஸ், அதாவது ஸ்டொமேட்டிக் செல்ஸ் ஆஃப் த ஆர்கனிசம். ஒரு ஆர்கனிசத்தில் இருக்கக்கூடிய பாடி செல்ஸை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். அஃபெக்ட் பண்ணுற வேரியேஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஸ்டொமேட்டிக் வேரியேஷன் சொல்கிறோம். தே நாட் ஹெரிட்டபிள், இது வந்துட்டு ஹெரிட்டபிளாக இருக்காது. தே அக்கர் டியூ டு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இது எதனால் நடக்கும்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டொமேட்டிக் வேரியேஷன் பார்க்கும்போது நம்ம ஒரு ஆர்கனிசத்தில் இருக்கக்கூடிய பாடி செல்ஸை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இது எதனால் முக்கியமாக நடக்கும்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால நடக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜெர்மினல் வேரியேஷன் பார்க்கும்போது தீஸ் வேரியேஷன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் ஜெர்ம் செல்ஸ் ஆஃப் அன் ஆர்கனிசம். ஒரு ஆர்கனிசத்தில் இருக்கக்கூடிய ஜெர்ம் செல்ஸ் நடக்கக்கூடியது தான் வந்துட்டு ஜெர்மினல் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் இன்ஹெரிட்டட், தே மே பி ப்ரெசன்ட் இன் ஆன்செஸ்டர்ஸ் ஆர் மே அக்கர் சடன்லி. ஸோ இந்த வேரியேஷன்ஸ் வந்துட்டு நம்மளோட ஆன்செஸ்டர், நம்மளோட முன்னோர்கள் இருக்கலாம், இல்லாட்டி சடனாக வந்துட்டு நடக்கலாங்கிறாங்க. தே ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். ஸோ இந்த ஜெர்மினல் வேரியேஷன் வந்துட்டு 2 டைப்பாக கிளாஸிஃபை ஆகுது. First one is continuous variation, second one is discontinuous variation. Continuous variation அப்படின்னா என்னென்னா these are small variation which occur among individuals of a population. இது வந்துட்டு ஒரு சின்ன வேரியேஷன் தான். எங்கே இருக்குன்னா இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட இருக்குங்கிறாங்க. they are also called as fluctuating variation. ஸோ இந்த கண்டினியூஸ் வேரியேஷனுக்கு இன்னொரு பேர் தான் வந்துட்டு fluctuating variation அப்படிங்கிறது. they occur by gradual accumulation in a population. இது எப்படி நடக்கும்னா கிராஜுவலாக அக்யூமுலேட், அதாவது தங்கிட்டே இருக்கும் பாப்புலேஷனில். எக்ஸாம்பிள் ஸ்கின் கலர், ஹைட் அண்ட் வெயிட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல், கலர் ஆஃப் அன் ஐ எக்ஸெட்ரா. எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா ஒரு இண்டிவிஜுவலோட ஸ்கின் கலராக இருக்கலாம், இல்லாட்டி அவங்களோட ஹைட் வெயிட்டாக இருக்கலாம், இல்லாட்டி அவங்களோட ஐ கலராக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெர்மினல் வேரியேஷனை 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கண்டினியூஸ் வேரியேஷன், செகண்ட் ஒன் இஸ் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன்.
கண்டினியூஸ் வேரியேஷன் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு சின்ன வேரியேஷன் தான் இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட இருக்கும், பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் தான் வந்துட்டு ஃப்ளக்சுவேட்டிங் வேரியேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த கண்டினியூஸ் வேரியேஷனுக்கு இன்னொரு பேருன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு கிராஜுவலாக வந்துட்டு ஒருத்தரோட கேரக்டர் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும் அந்த பாப்புலேஷனில். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா அவங்களோட ஸ்கின் கலராக இருக்கலாம், இல்லாட்டி அவங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கலாம், இல்லாட்டி அவங்களோட ஐயோட கலராக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் பார்க்கும்போது தீஸ் ஆர் சடன் சேஞ்சஸ் விச் அக்கர் இன் ஆர்கனிசம் டியூ டு மியூட்டேஷன்ஸ். ஸோ இது வந்துட்டு சடனாக ஒரு சேஞ்ச், ஒரு ஆர்கனிசத்தில் வந்துட்டு சடனாக வரக்கூடிய சேஞ்சு எதனாலனா மியூட்டேஷன்ஸ்னால. ஸோ நம்ம லாஸ்ட் சாப்டரில் பார்த்தோம் செல் டிவிஷன் சாப்டரில் மியூட்டேஷன் அப்படின்னா என்னென்ன. they do not have any intermediate forms. ஸோ அங்கே வந்துட்டு எந்த விதமான இன்டர்மீடியட் ஃபார்ம்ஸ் வந்துட்டு இருக்காதுங்கிறாங்க. These large variations are not useful for evaluation. ஸோ இந்த லார்ஜ் அமௌண்ட்டாக இந்த வேரியேஷன் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் பார்க்கும்போது அது வந்துட்டு ரொம்ப லார்ஜாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு எவல்வேஷனுக்கு வந்துட்டு யூஸ் ஆகாதுங்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஷார்ட் லெக்டு ஆன்கன் ஷீப் 6 or more digit fingers in human எக்ஸெட்ரா. அதாவது வந்துட்டு ஹியூமனில் வந்துட்டு கையில் காலில் வந்துட்டு 6 fingers இருக்குல்ல, அதான் சொல்கிறாங்க. Discontinuous variation form the basis for mutation theory proposed by D. Veris. அதாவது வந்துட்டு இந்த டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் தான் வந்துட்டு மியூட்டேஷன் தியரிக்கு வந்துட்டு ஒரு பேசிஸாக இருக்குது. இந்த மியூட்டேஷன் தியரியை வந்து யார் ப்ரொப்போஸ் பண்ணாங்கன்னா டி வெரிஸுங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. ஸோ இதான் வந்துட்டு வேரியேஷன். ஸோ வேரியேஷன் இப்போ டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் பார்க்கும்போது 2 டைப் இருக்குது, ஸ்டொமேட்டிக் வேரியேஷன் அண்ட் ஜெர்மினல் வேரியேஷன்னு. ஜெர்மினல் வேரியேஷன் வந்துட்டு எகெயின் 2ஆக கிளாஸிஃபை ஆகுது, கண்டினியூஸ் வேரியேஷன் அண்ட் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா பேலியோ பாட்டனி அப்படி. ஸோ பேலியோ பாட்டனினா என்னென்னா பேலியோ பாட்டனி இஸ் டிஃபைன்டு ஃப்ரம் க்ரீக் வேர்ட்ஸ் பேலியான் தட் மீன்ஸ் ஓல்ட் அண்ட் பாட்டனி த ஸ்டடி ஆஃப் பிளான்ட்ஸ். அதாவது பேலியோ பாட்டனி அப்படிங்கிறது வந்துட்டு க்ரீக் வேர்ட்ஸான பேலியான் அப்படின்னா வந்துட்டு ஓல்டு, பாட்னிங்க வந்துட்டு ஸ்டடி ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ இந்த 2 வேர்ட்லேருந்து தான் வந்துட்டு பேலியோ பாட்டனி அப்படிங்கிறது வந்திருக்கு. இட் இஸ் த பிரான்ச் ஆஃப் பேலியோஆந்தாலஜி that deals with the recovery and identification of plant remains of the geological past. அதாவது வந்துட்டு பேலியோஆந்தாலஜியோட ஒரு பிரான்ச் தான் வந்துட்டு பேலியோ பாட்னி. இது என்ன இது வந்து இந்த பேலியோ பாட்னியில் நம்ம எதை பற்றி படிப்போம் அப்படின்னா ரெக்கவரி அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் ரிமைன்ஸ் ஆஃப் ஜியாலஜிக்கல் பாஸ்ட். நம்மளோட பாஸ்ட்டோட பிளான்ஸோட ரெக்கவரி, பிளான்ட்டை வந்து நம்ம பாஸ்டில் இருந்த பிளான்ஸை ரெக்கவர் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எ பிளான்ட் ஃபாசில் இஸ் எனி ப்ரிசர்வ்டு பார்ட் ஆஃப் பிளான்ட் தட் ஹேஸ் டைடு லாங் பேக். அதாவது வந்துட்டு பிளான்ட் ஃபாசில் அப்படிங்கிறது வந்துட்டு பிளான்ட்டோட எந்த பார்ட்டை வேணாலும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த பிளான்ட் வந்துட்டு ரொம்ப இயர்ஸுக்கு முன்னாடியே வந்துட்டு டை ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. Fossils may be prehistoric impression that may be 100 to million of years old. அதாவது ஃபாசில்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ப்ரீஹிஸ்டாரிக் இம்ப்ரெஷன் சொல்கிறாங்க. அது வந்துட்டு ஃபார்ம்டு எப்போ ஃபார்ம் ஆகிருக்குன்னா 100 to million இயர்ஸுக்கு முன்னாடியே வந்துட்டு ஓல்டாக இருக்கும், அது வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்குங்கிறாங்க. Majority of the plant fossils are disarticulated parts of plants. It is rare to find plants to be preserved as whole. So majority plant fossils எப்படி இருக்குன்னா டிஸ்ஆர்டிகுலேட், அதாவது ஒரு பார்ட்டு இன்னொரு பார்ட்டு ஆர்டிகுலேட் ஆகிருக்காது, ஜாயிண்டடாக கிடைக்காது, டிஸ்ஆர்டிகுலேட் ஆகிருக்கும். ஸோ ஒரு ஹோல் பிளான்ட்டோட ஃபாசிலை கண்டுபிடிச்சி அதை ப்ரிசர்வ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரேரான ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபாசில்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாசில்ஸ், தே த்ரோ லைட் ஆன் ஃபைலோஜெனி அண்ட் எவல்யூஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு எப்படி வந்துட்டு பிளான்ட்ஸ் எவல்யூஷன் அதோட பைலோஜெனியை பற்றி படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஃபாசில் பிளான்ட்ஸ் கிவ் ஏ ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் டு த பிளான்ட் கிங்டம். அதாவது ஃபாசில் பிளான்ட்ஸ் தான் ஒரு அப்ரோச்சை கொடுக்குது இப்போ இருக்கக்கூடிய பிளான்ட் கிங்டத்துக்கு. Fossils are useful in the classification of plants. அதாவது fossils வந்துட்டு பிளான்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. Fossils plants can be used in the field of descriptive and comparative anatomy. ஸோ அந்த fossil plants எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டிஸ்கிரிப்டிவ் அண்ட் கம்பேரிட்டிவ் anatomy-க்கு வந்துட்டு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாசில்ஸ். ஃபாசில்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், 2 சயின்டிஸ்ட் பேர் கொடுத்துருக்காங்க. கஸ்பர் மேரியா வான் ஸ்டென்பர்க். இவர் ஒரு சயின்டிஸ்ட் தான்.
he is the father of paleobotany. paleobotany ஃபாதர்னு யாரை சொல்கிறேன்னா இவர் தான் சொல்கிறோம். இவரோட பீரியட் எப்படின்னா 1761 1838 வரைக்கும். இவர் வந்துட்டு யூரோப்பில் வந்துட்டு பிறந்திருக்காரு. he established the Bohemian National Museum in Prague and is deemed to be the founder of modern paleobotany. இவர் தான் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் பேலியோபாட்னிக்கு ஒரு ஃபவுண்டர்னு சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு ஒரு மியூசியம் வந்துட்டு பிரேக் அப்படிங்கிற அந்த கண்ட்ரியில் வந்து வச்சுருக்காரு, ஆரம்பித்தார். நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட் வந்து பிர்பல் சஹானி. he is the father of Indian paleobotany. ஸோ கஸ்பர் மேரியா வான் ஸ்டெர்ன்பெர்க்குங்கிற வந்துட்டு ஃபாதர் ஆஃப் பேலியோபாட்னி. இவர் வந்துட்டு இந்தியன் பேலியோபாட்னியோட ஃபாதர். இவரோட பீரியட் வந்துட்டு 1891 1949 வரைக்கும் இவரோட பீரியட். he presented his research on 2 different areas of paleobotany. ஸோ இவர் வந்துட்டு இவரோட ரிசர்ச் வந்துட்டு 2 ஏரியாவில் வந்துட்டு 2 இதில் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணார். the anatomy and morphology of Paleozoic ferns, the fossil plants of Indian Gondwana formation. ஸோ நம்ம இந்தியன் கவுண்ட்வானா ஃபார்மேஷன் இருந்தக்கூடிய பிளான்ட்டோட ஃபாசில்ஸோ பேலியோசோயிக் எரால் இருந்தக்கூடிய anatomy and மார்ஃபாலஜியோட பிளான்ட்டோட ஃபாசில்ஸையும் இவர் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ இவங்க 2 பேர் சயின்டிஸ்ட். ஸோ இவர் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் பேலியோபாட்னி, இவர் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் இந்தியன் பேலியோபாட்னி. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா ஃபாசிலேஷன். ஸோ ஃபாசிலைசேஷன்னா என்ன அப்படின்னா the process of formation of fossil in the rocks is called fossilation சொல்கிறாங்க. அதாவது ஃபாசில் வந்துட்டு ராக்கில் இருந்தது அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஃபாசில் வந்துட்டு ராக்ஸில் அந்த ப்ராசஸ் நடக்கிறதா வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஃபாசிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். காமன் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபாசிலைசேஷன் இன்க்ளூட்ஸ் பெட்ரிஃபிகேஷன், molds and cast, carbonization, preservation, compression and infiltration. ஸோ இதான் வந்துட்டு காமன் மெத்தட். இப்போ ஒவ்வொரு மெத்தட் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெட்ரிஃபிகேஷன் அப்படின்னு என்னென்னா மினரல்ஸ் லைக் சிலிக்கா ஸ்லோலி பெனட்ரேட் இன் and replace the original organic tissue and forms a rock like fossil. அதாவது சிலிக்கா மினரல் இருக்குல்ல, இது ஸ்லோவாக வந்துட்டு ஒரு ஃபாசில்குள்ளே பெனட்ரேட் ஆகி அந்த ஃபாசிலில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் டிஷ்யூலாம் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ராக் மாதிரி அந்த ஃபாசில் வந்துட்டு ஃபார்ம் ஆயிரும். திஸ் மெத்தட் ஆஃப் ஃபாசிலைசேஷன் கேன் ப்ரிசர்வ் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் பார்ட்ஸ். ஸோ இந்த மெத்தட் மூலமா நம்ம ஒரு ஆர்கானிசத்தோட ஹார்ட் அண்ட் சாஃப்ட் பார்ட்ஸை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ண முடியும். மோஸ்ட் போன்ஸ் அண்ட் வுட் ஃபாசில்ஸ் ஆர் பெட்ரிஃபைட். மோஸ்ட்டாக போன்ஸு வுட் ஃபாசில்ஸ் எப்படி எந்த மெத்தடில் இருக்குது, இந்த பெட்ரிஃபிகேஷன் மெத்தட் மூலிமா பெட்ரிஃபை ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு பெட்ரிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு மோல்ட் அண்ட் கேஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது a replica of plant or animal is preserved in sedimentary rocks. ஸோ இந்த செடிமெண்ட் ஆகக்கூடிய ராக்ஸில் வந்துட்டு ஒரு பிளான்ட் இல்லை ஒரு அனிமலோட ஒரு பார்ட்டை வந்துட்டு ப்ரிசர்வ் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. When the organisms gets buried into sediment, it is dissolved by underground water, leaving a hollow depression called mold. ஸோ ஒரு ஆர்கானிசம் வந்துட்டு பரியான பிறகு செடிமெண்ட் ஆயிடுது. ஸோ அப்படி செடிமெண்ட் ஆகும்போது அது வந்துட்டு அண்டர்கிரவுண்ட் வாட்டர்னால டிசால்வ் ஆகி அங்கே ஒரு டெப்ரெஷன் மாதிரி ஆயிடுது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மோல்டு அப்படின்னு சொல்கிறோம். இட் ஷோஸ் த ஒரிஜினல் ஷேப் பட் டஸ் நாட் ரிவைல் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஆனால் வந்துட்டு அப்படி வந்துட்டு அந்த டெப்ரெஷன் இருக்கும்போது அதோட ஒரிஜினல் ஷேப் வந்துட்டு நமக்கு தெரியும், ஆனால் வந்துட்டு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நமக்கு தெரியாது. மினரல்ஸ் ஆர் செடிமெண்ட் ஃபில் த ஹோலோ டெப்ரெஷன் அண்ட் ஃபார்ம்ஸ் கேஸ்ட். ஸோ அந்த மினரல்ஸும் செடிமெண்ட்டும் வந்துட்டு அந்த டெப்ரெஷன் ஒன்று க்ரியேட் ஆகிருக்குல அங்கே வந்துட்டு செடிமெண்ட் ஆகி அங்கே வந்துட்டு அது தங்கி அங்கே வந்துட்டு கேஸ்ட்டை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு மோல்ட் அண்ட் கேஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட்டு ப்ரிசர்வேஷன் மெத்தட்னு பார்க்கும்போது ஒரிஜினல் ரிமைன்ஸ் கேன் பி ப்ரிசர்வ்ட் இன் ஐஸ் ஆர் ஆம்பர். அதாவது வந்துட்டு ட்ரீயோட சாப்பு. ஸோ ஒரிஜினலான ரிமைன்ஸ் எப்படி ப்ரிசர்வ் பண்ணுவாங்கன்னா ஐஸில் வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. தே ப்ரொடெக்ட் த ஆர்கானிசம்ஸ் ஃப்ரம் டீகே. ஸோ அது என்ன பண்ணும், ஒரு ஆர்கானிசத்தோட ஒரு ஆர்கானிசத்தை வந்து டீகே ஆகாமல் பார்த்துக்கும் அப்படிங்கிறாங்க. the entire plant or animal is preserved. ஸோ அது மூலமா நம்ம ஒரு என்டையர் பிளான்ட்டையோ அனிமலையோ ப்ரிசர்வ் பண்ண முடியும். இதான் வந்துட்டு ப்ரிசர்வேஷன் மெத்தட். நெக்ஸ்ட்டு கம்ப்ரெஷன் மெத்தட்னு பார்க்கும்போது when an organism die, ஒரு ஆர்கானிசம் இறந்து போனதுக்கப்புறம் the hard parts of the body settle at the bottom of the sea. அந்த அனிமலோட ஹார்ட் பார்ட், அதாவது அந்த ஒரு அனிமலோட பாடியோட ஹார்ட் பார்ட் எங்கே செட்டில் ஆகிடும், சீ பெட்டில் வந்துட்டு செட்டில் ஆகிடும் அண்ட் கவர்ட் பை செடிமெண்ட். ஸோ அதை எது கவர் பண்ணிடும், செடிமெண்ட் வந்துட்டு கவர் பண்ணிடும்.
the process of sedimentation goes on continuously and fossils are formed. ஸோ வந்துட்டு அந்த செடிமெண்டேஷன் ப்ராசஸ் வந்துட்டு கண்டினியூஸ் ஆகிட்டே இருந்து அங்கே வந்துட்டு அந்த ஃபாசில்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு கம்ப்ரெஷன் மெத்தட். நெக்ஸ்ட்டு இன்ஃபில்ட்ரேஷன் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா, the precipitation of minerals takes place which later on infiltrate the cell wall. அதாவது மினரல்ஸ் வந்துட்டு அந்த precipitation ப்ராசஸ் நடக்குங்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, the precipitation of minerals takes place which later on infiltrate the cell wall. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு செல் வாலை வந்துட்டு இன்ஃபில்ட்ரேட் பண்ணிடுவாங்க. The process is brought about by several mineral elements such as silica, calcium carbonate, magnesium carbonate. ஸோ இந்த ப்ராசஸ் எதனால் நடக்கும்னா செவரல் மினரல்ஸ்னால் நடக்கும். ஸோ மினரல் எலமெண்ட்ஸ்னால என்னென்ன மினரல் எலமெண்ட்ஸ்னால் சிலிக்கா, கால்சியம் கார்பனேட் அண்ட் மெக்னீஷியம் கார்பனேட்னால் நடக்கும். ஹார்ட் பார்ட்ஸ் ஆர் டிசால்வ்ட் அண்ட் ரீப்ளேஸ்ட் பை தீஸ் மினரல்ஸ். ஸோ ஒரு ஆர்கனிசத்தோட ஹார்ட் பார்ட்ஸ் வந்துட்டு டிசால்வ் ஆகிடும் இந்த மினரல்ஸ்னாலன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு இன்ஃபில்ட்ரேஷன் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட். ஸோ ஃபாசிலைசேஷன் பார்க்கும்போது ஒரு ஃபாசில் வந்துட்டு ராக்கில் ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம வந்துட்டு ஃபாசிலைசேஷன் சொல்கிறோம். இதில் வந்துட்டு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு டோட்டலாக 6 மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. பெட்ரிஃபிகேஷன், மோல்ட்ஸ் அண்ட் கேஸ்ட், கார்பனைசேஷன், ப்ரிசர்வேஷன், கம்ப்ரெஷன் அண்ட் இன்ஃபில்ட்ரேஷன் சொல்லிட்டு 6 மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம 6 மெத்தட்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு டெட்டர்மைன் த ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸ். ஒரு ஃபாசிலோட ஏஜை நம்ம எப்படி டெட்டர்மைன் பண்ணணும், அது எந்த பீரியடை சேர்ந்த ஃபாசில்ஸ்ன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The age of fossils is determined by radioactive elements percentage. ஒரு ஃபாசிலோட ஏஜை வந்துட்டு நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் மூலமா நம்ம அதை வந்துட்டு டிட்டர்மைன் பண்ண முடியும். தே மே பி கார்பன், யுரேனியம், லெட் ஆர் பொட்டாசியம். அது வந்துட்டு கார்பனாக இருக்கலாம், யுரேனியமாக இருக்கலாம், லெட்டாக இருக்கலாம், இல்லாட்டி பொட்டாசியமாக இருக்கலாம். It is used in paleobotany and anthropology for determining the age of human fossils and manuscripts. ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, பேலியோபாட்டனிலையும் ஆந்த்ரோபாலஜிலையும் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா ஹியூமன் ஃபாசில்ஸோட ஏஜையும் அந்த மேனுஸ்கிரிப்ட்ஸோட ஏஜையும் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்கங்கிறாங்க. ரேடியோ ஆக்டிவ் கார்பன், அதாவது C14 டேட்டிங் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, this method was discovered by W.F. Libby 1956. ஸோ இந்த மெத்தடை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட் பேர் என்னென்னா W.F. Libby 1956 அதை கண்டுபிடிக்கிறாரு. Carbon consumption of animals and plants stops after death, and since then only the decaying process of carbon-14 occurs continuously. அதாவது ஒரு ஆர்கனிசம் வந்துட்டு டை ஆனதுக்கு அப்புறம் அந்த கார்பன் கன்சப்ஷன் வந்துட்டு ஸ்டாப் ஆயிடும். அதாவது ஒரு பிளான்ட்டோ அனிமலோ டை ஆனதுக்கு அப்புறம் அதோட கார்பன் கன்சப்ஷன் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும். ஸோ அது மூலயமா அந்த கார்பன் வந்துட்டு டீகே ஆக ஆரம்பிக்கும். The time passed since death of a plant or animal can be calculated by measuring the amount of C14 present in their body. ஸோ அவங்க அப்படி கண்டினியூஸாக அது வந்துட்டு டீகே ஆகும்போது அந்த கார்பன்-14 அந்த டை ஆனக்கூடிய பிளான்ட் ஆர் அனிமல் பாடியில் இருக்கக்கூடிய கார்பன்-14 வந்துட்டு டீகே ஆக அந்த டைம் பாஸ் ஆக எத்தனை, அதாவது அந்த ஒரு பாடியில் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன்-14 இருக்குங்கிறத மெஷர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு எந்த ஏஜ் ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை வந்துட்டு ரேடியோ ஆக்டிவ் கார்பன், அதாவது C14 டேட்டிங் மெத்தட்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு W.F. லிபிங்கிற வந்துட்டு 1956 கண்டுபிடிக்கிறாரு. அதாவது வந்துட்டு ஒரு ஆர்கனிசம் பிளான்ட்டோ அனிமலோ டை ஆனதுக்கப்புறம் அதோட கார்பன் கன்சப்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அப்படி ஸ்டாப் பண்ணும்போது அந்த கார்பன் கன்சப்ஷன் C14 வந்துட்டு டீகே ஆக ஆரம்பிக்கும். ஸோ லேட்டர் ஸ்டேஜஸ் ஆக அந்த C14 வந்துட்டு டீகே ஆகிட்டே இருக்கும். இப்போ நமக்கு ஒரு ஃபாசில் கிடைக்குது அப்படின்னா அந்த ஃபாசில் இருக்கக்கூடிய கார்பன்-14 வந்துட்டு நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எந்த ஏஜை சேர்ந்த ஃபாசில்ஸ் அப்படின்னு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இதுதான் வந்துட்டு டெட்டர்மினேஷன் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஃபாசிலைசேஷன் டைப்ஸ் பார்த்துருக்கோம், அதை எப்படி டெட்டர்மைன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா எத்னோபாட்னி அப்படின்னா என்னென்னு தான் நெக்ஸ்ட் டாபிக். ஸோ எத்னோபாட்னி இஸ் த ஸ்டடி ஆஃப் ரீஜியன்ஸ் பிளான்ட்ஸ் அண்ட் தேர் ப்ராக்டிக்கல் யூசஸ் த்ரூ த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ஆஃப் த லோக்கல் கல்ச்சர் ஆஃப் த பீப்புள். ஸோ எத்னோபாட்னிங்கிறது இஸ் நத்திங் பட் ஒரு ரீஜனோட பிளான்ட்டை பற்றி படிக்கிறதோ
அதை வந்துட்டு எப்படி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புளோட கல்ச்சர் மூலயமா அவங்களோட ட்ரெடிஷ்னல் நாலேஜ் மூலயமா தெரிஞ்சுக்கிறது தான் வந்துட்டு எத்னோபாட்னி அப்படின்னு சொல்கிறாங்க. The term ethnobotany was coined by J.W. Harshbarger in 1895 to include the study of plants used by the primitive and aboriginal people. So இந்த term ethnobotany ஃபஸ்ட்டு யார் காயின் பண்ணார்னா J.W. Harshbargerன்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்துட்டு 1895 அதை காயின் பண்ணுறாரு. Though this discipline has existed for ages, ethnobotany emerged as a distinct academic branch of natural science in 20th century. So 20th centuryல இந்த ethnobotany அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அகாடமிக் பிரான்ச்சாக நேச்சுரல் சயின்ஸில் வந்துட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஆஸ்பெக்ட்ஸ் என்ன? ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ethnobotany. Ethnobotany has relevance with problems of nutrition, healthcare and life support system, faith in plants, cottage industries, economic upliftment, conservation of biodiversity and sustainable use of plant resources. ஸோ இந்த எத்னோபாட்னின்னு பார்க்கும்போது என்ன ரிவைல் ஆச்சு அப்படின்னா நியூட்ரிஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸும் ஹெல்த் கேரும் லைஃப் சப்போர்ட் சிஸ்டமும் பிளான்ட்ஸோட ஃபெய்த், அதாவது பிளான்ட்ஸில் வச்சுக்கூடிய ஃபெய்த்தும், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், எக்கனாமிக் அப்லிஃப்ட்மெண்ட், கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி அண்ட் யூஸ் ஆஃப் பிளான்ட் ரிசோர்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்துட்டு இந்த எத்னோபாட்னியில் வந்துட்டு ரிவைல் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்னோபாட்னி. இட் ப்ரொவைட்ஸ் ட்ரெடிஷ்னல் யூஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், அதாவது அந்த பிளான்ட்டோட ட்ரெடிஷ்னல் யூஸ் என்னன்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ண நமக்கு சொல்லுது. இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் சர்டைன் அன்னோன் அண்ட் நோன் யூஸ்ஃபுல் பிளான்ஸ், அதாவது வந்துட்டு நமக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனையும் தெரியாத இன்ஃபர்மேஷனையும், பிளான்ட் பார்ட்ஸோட தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அண்ட் தெரியாத இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. The ethnomedicinal data will serve as a useful source of information for chemists, pharmacologists and practitioners for herbal medicine. அதாவது ஹெர்பல் மெடிசனோட கெமிஸ்ட், பார்மகாலஜிஸ்ட் அண்ட் ப்ராக்டிஷனர்ஸ்க்கு வந்துட்டு இதோட யூஸ்ஃபுல் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டேட்டாவாக இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்னோபாட்னி. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன ஸோ ஃபிஃப்த் ஒன்று இருக்குது. ஃபோர்த் இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா tribal communities utilize ethnomedicinal plant parts like bark, stem. barkனா வந்துட்டு மரப்பட்டை, ஸ்டெம்னா உங்களுக்கு தெரியும், roots, leaves, flower bud, flowers, fruits, seeds, oils, resins, dye, gum for the treatment of diseases like diarrhea, fever, headache, diabetes, jaundice, ஸ்னேக் பைட்ஸ், லெப்ரசி எக்ஸெட்ரா. அதாவது ட்ரைபல் கம்யூனிட்டிஸ், அதாவது இந்த மலைவாழ் மக்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்த எத்னோ மெடிசினல் பிளான்ட்டோட அந்த பார்ட்ஸை வந்துட்டு செவரல் டிசீஸோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்துட்டு இந்த எத்னோபாட்னியோட இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ 4 இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன கடைசி டாபிக் வந்துட்டோம், ஆஸ்ட்ரோபயாலஜி ஆர் எக்ஸ்ட்ரோபயாலஜி. ஸோ ஆஸ்ட்ரோபயாலஜி அப்படின்னா என்னென்னா, ஆர் வி அலோன் இன் த யூனிவர்ஸ், நம்ம வந்துட்டு தனியாக யூனிவர்ஸில் இருக்கமா? இஃப் யுவர் ஆன்சர் இஸ் நோ, தென் ஹவு டு யூ டெடெக்ட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லைஃப் இன் ஸ்பேஸ்? ஸோ நோன்னு ஆன்சரை கொடுத்தோம்னா நம்மளோட லைஃப் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஸ்பேஸை வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆச்சு. ஆஸ்ட்ரோபயாலஜி ஆர் எக்ஸோபயாலஜி இஸ் த சயின்ஸ் which looks for the presence of extraterrestrial life in universe. ஸோ ஆஸ்ட்ரோபயாலஜி ஆர் எக்ஸோபயாலஜி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சயின்ஸ் தான். அது வந்துட்டு எதை பார்க்கும் அப்படின்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப் இந்த யூனிவர்ஸ், அதாவது யூனிவர்ஸில் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப் வேறு எங்காச்சும் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கும். ஆஸ்ட்ரோபயாலஜி டீல்ஸ் வித் ஆரிஜின், எவால்வேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லைஃப் இன் த யூனிவர்ஸ் and to investigate the possibility of life in the other world. ஸோ ஆஸ்ட்ரோபயாலஜிங்கிறது வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம ஆரிஜின் ஆனோம், எப்படி எவால்வேட் ஆனோம், எப்படி வந்துட்டு லைஃப் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு யூனிவர்ஸ்லிங்கிறத வந்துட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் அது வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுது, நம்ம லைஃப் வந்துட்டு இன்னொரு வேர்ல்டில் சாத்தியமா, பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுதுங்கிறாங்க. The major concept in astrobiology is the habitable zone. ஸோ இதோட மேஜர் கான்செப்ட் என்னென்னா habitable zone, அதாவது வந்துட்டு நம்மளால் ஏர்த்தில் மட்டும்தான் இருக்க முடியுமா, மற்ற வேறு எந்த பிளான்ட்லையும் இருக்க முடியாது, அதான் வந்துட்டு habitable zone சொல்கிறாங்க. The theory explains that any planets can support the existence of life if it fulfills 2 important criteria. அதாவது வந்துட்டு இந்த தியரி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா,
எல்லா பிளானட்டும் வந்துட்டு நம்மளோட லைஃபுக்கு வந்துட்டு நம்ம லைஃப்பை வந்துட்டு எக்ஸிஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். எப்போனா இங்கே கீழே கொடுத்துருக்க 2 க்ரைட்டீரியாவும் ஃபுல்ஃபில் ஆகும்போது. ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியன்னா இட் மஸ்ட் ஹாவ் ரைட் மாஸ் டு ரெட்டைன் இன் அட்மாஸ்பியர். ஸோ அந்த பிளானட்டுக்கு வந்துட்டு ஒரு ரைட்டான மாஸ் இருக்கணும். எதுக்குன்னா அட்மாஸ்பியரை வந்துட்டு ரிட்டைன் பண்ணுறதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. செகண்ட் வந்துட்டு இட் மஸ்ட் ஹாவ் அன் ஆர்பிட் அட் ஜஸ்ட் ரைட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இட் ஸ்டார். அதாவது சன்னுக்கு ரைட் டிஸ்டன்ஸில் வந்துட்டு அதோட ஆர்பிட் இருக்கணும். தட் இட் அலோஸ் லிக்விட் வாட்டர் டு எக்ஸிஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது தான் அந்த வாட்டருங்கிறது வந்துட்டு அந்த பிளானட்டில் இருக்கும். Thus the distance need to be neither too hot nor too cold and is often referred as Goldilocks zone of life. ஸோ வந்துட்டு அந்த டிஸ்டன்ஸ், அதாவது சன்னுக்கும் அந்த பிளானட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்துட்டு ரொம்ப லாங்காகவும் இருக்கக்கூடாது. ஒன்று நெய்தர் ஹாட்டாக இருக்கலாம், இல்லாட்டி கோல்டாக இருக்கலாம். ஸோ அந்த தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா Goldilocks zone of life அப்படின்னு சொல்கிறோம். In our solar system, Earth is the only planet in the Goldilocks zone. ஸோ நம்ம சோலார் சிஸ்டத்தில் Earth மட்டும்தான் வந்துட்டு ஒரு Goldilocks ஜோனோட ஒரு பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். Since this zone varies at times as the star revolves, we know that Mars have also been habitable. நமக்கு தெரியும் மார்ஸ் அந்த மார்ஸ் பிளானட்லேயே நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு. The life on Mars are likely to be the creatures we find in extreme environments of the Earth. ஸோ மார்ஸில் இருக்கக்கூடிய லைஃப்பில் வந்துட்டு ஒரு சில கிரியேச்சர்ஸ்னால் மட்டும்தான் அங்கே வாழ முடியும். The organisms which live in extreme environmental condition on Earth called extremophiles. அதாவது வந்துட்டு ஏர்த்தில் அதாவது ஆர்கனிசம் விச் லிவ் இன் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன். எந்தெந்த ஆர்கனிசம் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷனில் நம்ம ஏர்த்தில் இருக்கோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Thus within our solar system there are many areas that are different from Earth. நம்ம சோலார் சிஸ்டத்தில் வந்துட்டு நிறைய ஏரியாஸ் இருக்குது ஏர்த்துலேருந்து டிஃப்ரெண்ட்டாக, where it is probable to find the presence of life similar to the extremophiles bacteria. ஸோ அங்கே வந்துட்டு லைஃப்பை வந்துட்டு நம்ம அமைச்சுக்கணும், ஃபைண்ட் பண்ணுங்கிறத வந்துட்டு ரொம்பவே சிமிலர். எப்படின்னா எக்ஸ்ட்ரோமார்ஃபைல் பாக்டீரியா தான் வந்துட்டு எக்ஸ்ட்ரோமார்ஃபைல் பாக்டீரியா இஸ் நத்திங் பட் அது வந்துட்டு எப்போ லிவ் பண்ணால் எக்ஸ்ட்ரீமான என்விரான்மெண்டல் கண்டிஷனில் தான் வந்துட்டு அந்த பாக்டீரியா இருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்துட்டு இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.